அனைவருக்கும் வணக்கம். புதுயுகம் வழங்குகிற யாவரும் கேளீர் சொல்லரங்கம் மீண்டும் தொடர்கிறது உங்களுடைய அமோக ஆதரவோடு. நான் முதல்ல சொன்ன மாதிரி வாழ்க்கையின் மகிழ்ச்சியான தருணம் பெற்றோர்களுடனா, மனைவி பிள்ளைகளுடனா, நண்பர்களுடனா சொல்லரங்கம் தொடர்கிறது. ஐயா, இந்த இரு மனங்கள் இணைந்து ஒரு மனம் ஆகிற அந்த திருமணத்துல நிறைய கிளுகிழுப்பு இருக்குயா. ஐயா, டிவி பார்க்கறதுக்கு கூட பிறந்த வீட்டுல சுதந்திரம் இல்லையா. ஆனா இப்ப கல்யாணம் முடிஞ்சு 24 மணி நேரமும் என் கையில ரிமோட் கண்ட்ரோலா இருக்குயா. அப்படிப்பட்ட சுதந்திரம் கொடுத்தது யாருயா? எங்க அத்தான் தான் ஐயா. அவருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி கிரிக்கெட் பார்க்க ரொம்ப பிடிக்கும். அவர் வந்திருக்காராம்மா? ஆமா, வந்திருக்காருயா. வந்து எங்க எந்திரிச்சு கும்பிட காணுமேம்மா. அந்த மேல எந்திரிச்சாரா? ஏன்னா இன்ன வரைக்கும் அவர் சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல, அத்தாவான்னா வருவாங்க, போனா போ, அவர் யாருன்னா பாப்பமே அப்படிங்கிறதுக்காகத்தான். சரி, ரொம்ப வாழ்த்துக்கள் அவருக்கு. ஐயா, இந்த தீபாவளி, பொங்கல், புது வருஷம் அப்படின்னு எல்லா புது படமும் ரிலீஸ் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா மொத ரோல கை நிறைய பாப்கார்ன் வச்சுட்டு நானும் எங்க வீட்டுக்காரர் பேசிக்கிட்டே படத்தை ரசிப்போம் பாருங்க. அதுல இருக்கியா எனக்கு சந்தோஷம். எதுக்கு பாப்கார்ன் அப்படி தூவி விடுவீங்களா? ஓ, சாப்பிட்டுக்கிட்டே. சரி சரி. நான் கூட யாராவது இந்த திரையில் நமக்கு பிடிச்சவங்க வந்தோடனே அப்படி போடுவாங்களாக்குன்னு நினைச்சேன் நான். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பாம்பேல என் பாதம் படாத இடமே இல்லையா. நானும் எங்க வீட்டுக்காரர் சுத்தாத இடங்கள் இல்லையா. நாங்க பாட்டுல பைக் எடுக்க வேண்டியது, அப்படியே நல்லா ஜாலியா சுத்திட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு அப்படி ஜாலியா வரோம் பாத்தீங்களா. அதுலதான் இருக்கு சந்தோஷம். நீங்க ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா அந்த மகிழ்ச்சியா சொல்றாங்க பாருங்க, அதுதான் சந்தோஷம். இப்ப சில பேர் சொல்றப்ப சாப்பிட்டேன் எப்படி நல்லா இருந்துச்சு அப்படி சொல்லக்கூடாது. அதை கேட்கிறப்பயே சொல்றப்பயே அந்த மகிழ்ச்சி இருக்கிறதுனால அதை அனுபவிச்சிருக்காங்க. அதாவது வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நண்பர்கள் அப்பப்ப எட்டி பாக்குற வாழ்க்கை, கணவன் மனைவி வாழ்க்கை தான் சந்தோஷமான வாழ்க்கை. நல்லம்மா, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப இயல்பாவும் மகிழ்ச்சியாவும் சின்ன எடுத்துக்காட்டு. அவங்க பெருசா ராமாயணம், மகாபாரதம், சிலப்பதிகாரம் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை, உள்ளதை சொன்னாங்க. ஞாபகம் வச்சுங்க, உண்மைக்கு இணையான ஒன்று உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்க. நீங்க 1000 தான் சொல்லுங்க, உண்மையை கண்டு எல்லாம் நடுங்கும். அப்படியே கணவன் மனைவி குடும்பம் பிள்ளைகள் உறவு மாதிரி ஒரு இனிமையான சந்தோஷம் என்ன இருக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து வரும்போது அந்த வாசி ஸ்டேஷன்ல இறங்கினேன். நான் நண்பர்கள் தலைப்பு தாங்க எடுத்திருந்தேன். நண்பர்கள் தலைப்பை எடுத்துட்டு நான் இங்க வந்து இறங்கின உடனே அங்க இருந்து ஒரு ஆள் என்னை அப்படியே பாக்குறாரு. குரு 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 குருன்னு பாக்குறாரு. இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு பாக்குறாரு. நானும் பாக்குறேன், அதே பார்வை. 2 பேரும் பாக்குறான். கடைசியில அவன் என் கூட 35 வருஷத்துக்கு முந்தி படிச்சிருப்பான் போல் இருக்கு. அவன் மூக்குல மூக்குவாளி போட்டு அந்த வரி இருந்துச்சு, அந்த ஓட்டை இருந்துச்சு. ஆஹா, மூக்காண்டி தானே நீ அப்படின்னு. அவன் ஆமா ஆமா நீ நான் ஆர்வம் பாண்டி தானே அப்படின்னு சொல்லி 2 பேரும் கட்டி பிடிச்சோம். ஒரு ஆகா, எவ்வளவு நாளைக்கு பிறகு சந்திச்சிருக்கோன்னா ஒரே மகிழ்ச்சிங்க. அவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளவு மகிழ்ச்சி. டீ கடையில் போய் டீயை சாப்பிட்டோம், சமோசா சாப்பிட்டோம், எல்லாம் சாப்பிட்டு அவன் சொன்னா அடிக்கடி அவங்க வீட்டுக்கு வந்திருப்பா அப்படின்னா. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அடிக்கடி போன் போடப்பா அப்படின்னு சொன்னான். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வீட்டு அட்ரஸையும் சொல்லல, போன் நம்பரையும் தான். என்னையா நட்பு, எப்படி சார் நட்பை பற்றி பேச முடியும்? அதே மாதிரி அக்காவை மாதிரி பேசி அசைத்திரலாம், மனைவியை பற்றி பேசிடலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். இன்னொன்று அந்த காலத்து நினைவுகளெல்லாம் அசை போட்டேன். எனக்கு பொண்ணு பார்க்க போனேன், எங்கள் வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க போறேன். அப்பெல்லாம் நேரில் பொண்ணை பார்க்க முடியாது. அந்த ஜன்னல் வழியாக என்னை பார்த்தான். ஜன்னல் வழியாக பார்வையை வீசினார். ரொம்ப சந்தோஷம். ஆகா, இதெல்லாம் கிடைக்க கூடாத ஒரு காட்சி தானே. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் இப்ப மாதிரி செல்போன் கிடையாது, லெட்டர், அஞ்சல் மூலமாக காதலை வீசினார். இல்ல எழுதின அன்புள்ள தான். எனக்கு தாங்க முடியாத சந்தோஷங்க. இவ்வளவு பெரிய சந்தோஷம் இந்த உலகத்துல இருக்குதான்னு நினைச்சேன் சார். அப்புறம் பார்த்தா கல்யாணம் ஆச்சு. அல்லும் பகலும் அன்பை வீசினார். நான் தொட்டேன், அவ தொட்டா, அவ கொடுத்தா, இப்படியே போய்கிட்டு இருந்த சந்தோஷம் தாங்க முடியல சார். ஆனால் ஒரே ஒரு குழந்தை பிறந்தது. இன்னைக்கு அவரை எதிர்த்தால நிக்கிற பாத்திரத்தை வீசுகிறாள். அந்த அம்மா சொன்னாங்களே, ரிமோட் என் கையில தான் இருக்கு, நீ எங்க வீட்டுக்காரி கையிலயும் ரிமோட் இருக்கு. அந்த ரிமோட்டாலே வீசி 30 வருஷத்துக்கு
68 ரிமோட் வாங்குறேன் சார். நீங்க நாங்க பெரிய கின்னஸ் சாதனை படத்தில் போட்டுக்கீங்க. எப்படி சார் மகிழ்ச்சியா இருக்க முடியும்? இப்படிப்பட்ட மகிழ்ச்சியா உங்களுக்கு திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் எல்லாத்துக்கும் தெரியும். இவ்வளவு தண்டி இருப்பார். எந்திரிச்சா உட்கார முடியாது, உட்கார்ந்தா எந்திக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சுவாமிகள் வீட்டை விட்டு வெளியே போகும்போது அவருடைய தாயின் காலடியிலே ஆசீர்வாதம் வாங்குவார். அந்த அம்மாவுக்கு கண்ணு தெரியாது. வயசான காலத்துல கிருபானந்த வாரியார் அம்மாவுக்கு கண்ணு தெரியாது. அப்படியே பக்கத்துல வந்து நின்ன உடனே அந்த அம்மா உச்சியில இருந்து தடவி, ஐயா வாரி, ஏண்டா உடம்பு இந்த அளவுக்கு இழைச்சி போச்சடா, ஏடா நேரத்துக்கு நேரம் சாப்பிடுடா. அவர் இருக்காரு இவ்வளவு தண்டி. அந்த அம்மா சொல்லுது சாப்பாட்டை குறைச்சிட்டேன்னு வருத்தப்படுது. இப்படிப்பட்ட அன்பு தாயை தவிர யாருக்காவது கிடைக்குமாங்க? என் பொண்டாட்டி இருக்கல 2 இட்லி வைக்கா சார், காலையில 3 சட்னி வைக்கா. 2 இட்லியை தின்னுட்டு நாக்கு வச்சு நக்கிக்கிட்டே இருக்கிறேன். என்ன ஒரு இட்லி தருவாளா தருவாளா தருவாளா. இந்த நண்பரை பற்றி அழகா சொன்னாங்க இந்த அம்மா. பக்கத்துல இருக்க அக்கா எங்க இருந்து வந்தாங்களோ தெரியல, பாவம். சரித்திரமே தெரியலங்க. சரித்திரத்தை புரட்டி பாருங்க. சாம்ராஜ்யம் அழிந்தது நண்பர்களால் தான். அரசியல் கட்சிகள் உடைந்தது நண்பர்களால் தான். இன்னைக்கு இருக்கிற அத்தனை பெரியவர்களின் வீழ்ச்சிக்கு காரணம் நண்பர்களால் தான். பிரபல சாமியார்களின் அந்தரங்க வெளியே வந்தது நண்பர்களால் தான். நல்லா புரிஞ்சுக்கிங்க. இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டாங்களா? இவங்களுடைய நட்பு என்னன்னா, வாட்ஸ்அப் முகநூலை வச்சுக்கிட்டு நட்புங்கிறாங்க. ஒரு 4 நாள் இவங்களுக்கு லைக் பண்ணாம இருந்து பாருங்க, நீங்க அன்ஃப்ரெண்ட் பண்ணிடுவாங்க. அன்ஃப்ரெண்ட் பண்ற அளவுக்கு தாயிட்ட இருக்கா? என்ன இந்த அம்மா திட்டுறாங்க, ஆகவே எனக்கு அன்னைமேல் அம்மா இல்லைன்னு சொல்ல முடியுமா சார்? முடியே விடாது. அதே மாதிரி மனைவியை நாம் விவாகரத்து பண்ணி விடலாம், இன்னொரு மனைவியை கட்டி விடலாம். மனைவியை விவாகரத்து பண்ணிவிட்டு இன்னொரு மனைவியை கூட நம்ம ஏத்துக்கலாம். என்ன சந்தோஷம் பாத்தீங்களா முகத்துல? ஆனா ஒரு தாயை எவ்வளவு கொடுமைக்காரியாக இருந்தாலும் நம்ம மறக்க முடியுமா சார்? நான் சின்ன பிள்ளைல நிறைய எடக்கு பண்ணுவேன் சார். எடக்கு பண்ண உடனே எங்க அம்மா ஒரு தூண்ல கெட்டி வச்சிருவாங்க. கெட்டி வச்ச உடனே அந்த கயிறு பட்ட இடமெல்லாம் ரத்தமா மாறிடும். கொஞ்சம் கழிச்சு எங்க ஐயா, ஏயா என் ஐயாவை எப்படி அடிச்சிட்டேன் இப்படி ரத்தமாயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் எண்ணெய் எடுத்து தடவிட்டு அவள் மடியிலே வைத்து என் கூந்தலை தடவி விட்டு அதில் கிடக்கின்ற பொடுகுகளை எல்லாம் எடுத்து வெளியே போட்டுக்கொண்டு இருக்கின்ற போது எனக்கு ஒரு சுகம் வருமே, சொர்க்கம்ங்க. ஆகவே பெற்ற தாய்தான் மகிழ்ச்சியான தருணங்கள். அவள் ஊட்டிய அன்னம் தான் மகிழ்ச்சியான அன்னம். அவள் தந்த துணிதான் நல்ல துணி என்று கூறி தாயின் தாய்ப்பாசமே சிறந்தது என்று முடிக்கின்றேன். நல்ல அருமையான பேச்சு, அருமையான, நல்லா கைதட்டுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுயா, எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சார், எல்லாருக்கும் இங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதாவது நம்ம படிக்கிற காலத்துல ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் காலேஜ் போகும்போது காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா ஒர்க் பிளேஸ்ல வந்து நம்ம ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆனா மும்பைக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு இருக்குன்னா அது ட்ரெயின் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நாங்க சொல்றோம். ஒவ்வொரு தரையும் நம்ம ட்ரெயின்ல போகும்போது, இப்ப நான் இங்கேருந்து ட்ரெயின்ல போறேன்னா 647 ட்ரெயின்ல தான் போகணும். அந்த 647 ட்ரெயின்ல போகும்போது அது லேடி ஸ்பெஷலா இருக்கும். அந்த லேடி ஸ்பெஷல்ல போகும்போது கூட எனக்கோசரம் பேலாப்பூர்ல இருந்து வரவங்க 2 பேர் வந்து எனக்கோசரம் ஸ்பேஸ் வச்சுட்டு அவங்க காலையில என்ன பண்ணாங்களோ அந்த இடுக்கலான நேரத்துல கூட நமக்கோசரம் ஸ்பேஸ் போட்டு வச்சா அவங்களோட தான் நம்ம கிட்ட ஷேர் பண்ணும்போது வர சந்தோஷம் மாதிரி எந்த சந்தோஷமும் கிடையாது சார். அது உங்களுக்கு இடம் போட்டு வச்சிருப்பாங்க. இடம் போட்டு வச்சிருப்பாங்க. ஏதோ ஸ்பேஸ் போட்டு வச்சிருக்காங்கன்னா ஸ்பேஸ்லயே இடம் போட்டு வச்சிருக்காங்களான்னு நினைச்சானு. அந்த ஸ்பேஸ்ல கூட போயிடலாம் சார். ஆனா மும்பை ட்ரெயின்ல போகவே முடியாது. கரெக்ட் அருமையா சொல்றீங்க. இப்போ நான் தஞ்சாவூர்காரி சார். நான் தஞ்சாவூர்ல இருந்து இங்க வந்து பல வருடங்கள் ஆயாச்சு. ஆனா இந்த இதுல பண்ணும்போது ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லயும் நான் வந்து என்னோட ஊருக்கோ இதுக்கோ போக முடியாது. ஆனா ஒரு நியூ இயரா இருக்கட்டும், தீபாவளியா இருக்கட்டும், இல்ல நவராத்திரியா இருக்கட்டும், எல்லாரையும் நான் யாரோட செலிப்ரேட் பண்றேன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸோட தான் செலிப்ரேட் பண்றேன். அவங்களோட கல்ச்சர் எனக்கு தெரியுது, என்னோட கல்ச்சர் என்ன, என்னோட தமிழ் கலாச்சாரம் என்னங்கிறது மற்றவங்களுக்கு நான் ஸ்ப்ரெட் பண்ண முடியுது. இந்த ஒரு தருணங்கள் என்னோடது அவங்கள்ட்டையும் அவங்களோட என்னோடதையும் பகிர்ந்துக்கிறதுல ஒரு மகிழ்ச்சி ஈடு இணையே கிடையாது சார். அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடைசியா ஒன்று சொல்றேன். கடற்கரை மணலில் நமது நட்பை எழுதி வைத்தேன், அலை வந்து அடித்து சென்றது, விலைமதிப்பில்லா முற்றுக்கள் எனக்கே சொந்தம் என்று. அத்தனை வந்து உயர்வானது நட்பு சார். அது மாதிரி எதுவுமே கிடையாது. அதுதான் நமக்கு நிலைச்ச சந்தோஷத்தை கொடுக்கும்னு சொல்றேன். நல்லா அது பாருங்க, இந்த கடற்கரை மண்ணில் எழுதுறது அழிஞ்சு போச்சுன்னு சொல்லல அவங்க. அது என்னாச்சு, கடல் எனக்கே சொந்தம் என்று எடுத்துக்கொண்டதுங்கிறாங்க இல்லையா. இதுதான் நல்ல பார்வை. எப்பவுமே
ஒரு விஷயத்தை சொல்ற போது செடியிலிருந்து இலையோ பூவோ உதிர்ந்தது என்று ஏன் கருதுகிறாய், அது மண்ணுக்கு உரமானது என்று ஏன் நீ நினைக்க கூடாது அப்படின்னு சொன்னா ஒரு வீழ்ச்சியில கூட ஒரு உயர்ச்சி இருக்குது. அடுத்து நம்ம தாய் தமிழகத்துல தூங்கா நகரம் அப்படின்னு சொன்னா மதுரையை சொல்லுவோம், உங்க ஊர் தான். ஆமா. ஆனா இந்த இந்தியாவிலே ஒரு தூங்கா நகரம் இருக்குன்னா அது மும்பை. சரி, சபாஸ். இங்க இருக்கிற அனைத்து சொந்தங்களுக்கும் தெரியும். அந்த மும்பை தூங்காம வச்சுக்கிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்துல பாசம் உள்ளவங்களும் அந்த பாசத்தால மகிழ்ச்சி உள்ளவங்க தான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இரவு நேரம் வேலை பார்க்குறவங்க அவங்க குடும்பத்தை மகிழ்ச்சியா தூங்க வச்சுட்டு இவங்க கண் விழிச்சு இந்த மும்பையை தூங்காம வச்சிருப்பாங்க. அடடே, அருமையா வார்த்தை. இந்த மாதிரி ஒரு இந்த மும்பைக்கு பெருமை அடைச்சதுக்கும் இந்த குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி தான் காரணம். மனிதன் வெற்றி பெறுகிறான் அப்படின்னா அவங்களுக்கு பின்னால் ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னு வரலாறு படைத்தவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. பெண்ணுக்கு பின்னால் ஆண் அப்படின்னு. அந்த உறவை யாருங்க? அம்மாவா, அப்பாவா, சகோதரியா, தோழியா, தோழனா? கண்டிப்பா கிடையாதுங்க. அவங்க தான் அந்த மனைவி. ஒரு பெண்ணுக்கு வந்து கணவன், ஒரு பெண்ணுக்கு வந்து கணவன், அந்த கணவனுக்கு வந்து மனைவி. இந்த உறவு தான் வந்து நம்மளை இது வந்து வேற மகாத்மா காந்தி அவர்களே சொல்லியிருக்காங்க. நான் சாதாரண கரம்சந்த் காந்தியா இருந்த என்னைய ஒரு மகாத்மா ஆக்குனது என்னுடைய மனைவி கஸ்தூரிபாய் தான் அப்படின்னு. ஒரு மகாத்மாவே இதுக்கு உதாரணமா அந்த நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையோட மகிழ்ச்சியை எடுத்து சொல்லியிருக்காங்க. இப்போ பேச வந்திருக்கவங்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் வந்திருக்க நான் எல்லாத்தையும் சொல்ல வருதுன்னா, குடும்பத்துல கௌரவம் பார்க்காதீங்க, குடும்ப கௌரவத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, குடும்பத்துல கௌரவம் பார்க்காதீங்க, குடும்ப கௌரவத்தை பாருங்க. அந்த ஒரு வேண்டுகோளோட முடிக்கிறேன். நல்ல அருமையான வார்த்தை. இதுக்காக நீங்க ரொம்ப பாராட்டு சொல்லணும். நாம பார்க்க வேண்டியது என்ன, நம்முடைய கௌரவம் இல்லை, நம் குடும்ப கௌரவம். ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க. அவர்களுக்கு நம்முடைய அன்பான பாராட்டை தமிழர் பாசறைக்கு நாம் காணிக்கையாக தருவோம். அடுத்து நம்ம எல்லாரும் ஒரு அபார்ட்மெண்ட் லைஃப்ல இருப்போம். நீங்க எல்லாம் நெஞ்சில கை வச்சு சொல்லி பாருங்கள். நீங்கள் இதே மும்பை நகரத்துக்கு வரும் பொழுது நம்ம அம்மா காதலியும் கழுத்திலும் கிடந்த செயினை அடகு வச்சு அனுப்பல. அதான் அதுக்கப்புறம் நம்ம சம்பாரிச்சு 5 பவுன் 10 பவுன் போட்டு அழகு பார்த்துட்டோம். ஆனால் அன்று அதே ட்ரெயின்ல இடம் கிடைக்காம நின்றுட்டு வந்தப்ப என் மனசு வலிச்சிச்சு. இன்னைக்கு நான் ஃபிளைட்ல போயிட்டு ஃபிளைட்ல வரேன், அதுல இருக்கே சந்தோஷம். எங்க அம்மாவுக்கு இன்னைக்கு 50 பவுன் போட்டிருக்கலாம். அன்னைக்கு என் தாய் பண்ண சேவை, அது சேவையா என்ன சொல்ல முடியும்? அது எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? எப்படி சொல்றது? இன்னைக்கு ஐயா நாங்க இன்னைக்கு அபார்ட்மெண்ட் லைஃப்ல இருக்கிறோம். எது கேட்டாலும் வீட்டில் தேடி வரும். இங்க பொங்கல் வச்சோம்னா 75 ரூபாய்க்கு பச்சரிசி வாங்கி பொங்கல் வைப்போம். இதே திருத்துறைப்பூண்டி திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமத்து ஏரியா, அங்க போனோம்னா எங்க அம்மா 13 ரூபாய்க்கு பச்சரிசி வாங்கி தான் பொங்கல் வைப்பாங்க. ஆனா அவங்க கையால திங்கிறப்ப கிடைக்கிற சந்தோஷம் இருக்கே, அரிசியில இல்லையா. எனக்கு இதெல்லாம் விட்டுருவோம். எனக்கு ஒரு டாக்டர் இருக்கார் சார், ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட். அவரும் எங்க ஊர் பக்கத்துல இதே மும்பையில் மருத்துவராக இருக்கார். அவர் வீட்டுக்கு வருவார். அப்போ நான் அவர் அங்கே பார்க்க போவேன். நானும் லீவுக்கு போயிருக்கப்ப இங்கே அவர் வீடு எப்படி இருக்குன்னா வளன்னு இருக்கும். நான்லாம் அவர் அந்த தரையிலே போட்டு சோறு திங்கலாம் போல இருக்கு, அவ்வளோ க்ளீனாக இருக்கும். அவர் குழந்தைக்கு ஒரு பிஸ்கட் கொடுத்தாருன்னா கீழே தவறி விழுந்துச்சுன்னா ஏய் தொடாத, அதில் ஃபங்கை இருக்கும், பாக்டீரியா இருக்கும், டோன்ட் டச், ஹைஜீனிக் மெயின்டைன் பண்ணுவார். பரவாயில்ல, தப்பு இல்லை. ஆனால் அவங்க அம்மா பார்க்க அங்கே போயிருப்பார் சார். அவங்க அம்மா அடுப்படியிலேருந்து புள்ள வந்திருக்கேன்னு கறியும் சமைச்சு அந்த அடுப்படியிலேருந்து ஒரு தாய் எப்படி வருவாள், அதுதான் அழகாக இருக்கும். நம்ம அம்மா அடி புடவையை சொருவிட்டு கறியும் பூசிட்டு வருவாங்க பாருங்க, அவளை விட அழகு உலகத்தில் எங்கே இருக்க முடியும்? அந்த புடவையோட வந்து பாப்பா இன்னைக்கு இந்த 1/2 மணி நேரத்தில் கறி கொதிச்சிரும், அது வரைக்கும் இந்த ஆப்பிளை சாப்பிடுன்னு அந்த கறி புடவையில தேய்ச்சிட்டு ஆப்பிளை கொடுக்குறாரு. இந்த டாக்டரு அப்படியே கடிச்சு திங்கிறாரு. கொஞ்சம் அப்படி வெளியில வந்து என்னங்க சார் இது லாஜிக் இடிக்குதே அப்படின்னா, இல்லை செந்தில், அது மருத்துவம், இது மனிதம், எனக்கான ஆன்டிபயோட்டிக் எங்க அம்மா முந்தானையில இருக்குன்னு சொன்னாங்க. அப்பதான் எனக்கு புரியுது, வேற நம்ம உளவியலா ஒரு விஷயத்தை நம்ப ஆரம்பிச்சா கல்ல கூட கடவுளா பார்க்கிற மனிதம் நம்மகிட்ட இருக்கு இல்லையா. இந்த உலகத்துக்கு துறவரத்தை மிகச் சிறப்பாக அறிமுகப்படுத்தியவர். அம்மாவுக்கு கொல்லி வைக்க எதுக்கு வந்தாரு? இந்த உலகத்துக்கு துறவரத்தை பத்தி பேசின ஆதிசங்கராரே தாய் உறவை தூக்கி போட முடியல சார். பாரதியார் வரிகளை நீங்கள் அனுபவிச்சு படிச்சிருப்பீங்க. எனக்கு பாரதியார் வரிகளிலே என்ன ரொம்ப தாக்குனது எது தெரியுமா சார்? ஏன்னா பாரதியார் போன்ற ஒரு மனிதருக்கு மனைவியாக இருப்பது எவ்வளவு கஷ்டம்னு ஐயாக்கு தெரியும். ஏன்னா அவ்வளவு வறுமையிலும் செல்லம்மாள் ரொம்ப அழகா குடும்பம் நடத்தினார். அப்படி பார்க்க போனால் பாரதியாருக்கு நல்ல மனைவி அமைந்திருந்திருக்கிறது, நல்ல குழந்தைகள் இருந்தார்கள், சுப்பிரமணிய சிவா போன்ற நல்ல நண்பர்கள் இருந்தார்கள். ஆனா அவர் சந்தோஷம் அங்க இல்ல. எல்லாத்தையும் முடிச்சிட்டு கடைசியா தன் தாய் அன்புக்காக ஏங்கி ஒரு வரி எழுதினார், ஆசை முகம் மறந்து போச்சே, இதை யாரிடம் போய் சொல்வேன் தோழினார். அவருக்கு எல்லா சூழலும் நல்லா இருந்தது. பாரதியாருக்கு எல்லாம் அமைந்தும் தாய் தந்த அரவணைப்பு. ஏன்னா இழந்தவனுக்கு தான் அது அருமை தெரியும். தாய்ப்பால் எவ்வளவு முக்கியமோ
தாய்ப்பாலில் எவ்வளோ இம்யூனிட்டி பவர் இருக்கோ, தாய்ப்பாலில் எவ்வளோ சக்தி இருக்கோ, அதே போலதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் தாய் தந்தையினுடைய அன்பும் பராமரிப்பும் பாதுகாப்பும் தான் மிக மகிழ்ச்சியான தருணம் என்று கூறுகிறேன். நன்றி. அதுமா பாருங்க, என்ன அழகா பேசுறாரு பாருங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பேச்சு கேட்க ஏன் உட்கார்ந்துருக்கோம்? 1000 புத்தகம் படிச்ச ஒரு சந்தோஷம் இருக்குது. சொன்னார் பாருங்க, ஒரு மகாகவிக்கு மனைவியா இருக்கிறது ரொம்ப கஷ்டம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுலயும் குறிப்பாக நிறைய திறமை உள்ளவர்களுக்கு மனைவியா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு நீங்க நல்லா எடுத்துக்கங்க, நம்ம ஊர்ல ஒரே ஒருத்தர் சம்பாரிச்சு 4 பேர் சாப்பிட்டாங்க. இன்னைக்கு 2 பேர் வேலைக்கு போறான், புருஷனும் வேலைக்கு போறான், பொண்டாட்டியும் வேலைக்கு போறான். ஆனா கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒரே ஒரு கொத்து தான் இருக்குது. அதுவே பிறந்து நடக்க ஆரம்பிச்சா பேபி சிட்டிங்னு கொண்டு காலை கட்டி போட்டுறாங்க. நீங்க நல்லா ஒரு குழந்தைகள் கிட்ட போய் இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க. அந்த குழந்தை ரைம் சொல்லுதோ, அது சொல்லுதோ, இது சொல்லுதோ சொல்லாது. அம்மா அவன் எனக்கு இதை கொடுத்தானா, அவன் கூட அப்படி பழகுனேனா, இவன் கூட இப்படி இருந்தேன்னு சொல்லும். காரணம், ஒரு குழந்தைக்கு கூட இருக்கிறது மகிழ்ச்சியை தர்றது அதோட நண்பர்கள் தான், நட்பு தான். இன்னைக்கு நீங்க நல்லா பாருங்க, பெற்றோர்களை பத்தி பேசுறாங்களே, அப்புறம் ஏன் இவ்வளவு முதியோர் இல்லங்கள் இருக்குது? காரணம், நம்ம என்ன ஃபீட் பண்ணமோ அதுதானே நமக்கு திரும்பி வரும். இன்று ஒரு விடுதி வாழ்க்கை, கல்லூரி வாழ்க்கை எல்லாத்தையும் பாருங்க, ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ், ஒரு சக்தி, ஒரு சமூக சாதிய உடைப்புகளை தாண்டி நம்மளை ஒரு முற்போக்கான சிந்தனை கிட்டு செல்வது எது? ஒரு நட்பு தானே. நீங்க நல்லா பாருங்க, எடிசன் ஒரு மிகப்பெரிய ஆளு. அவர் ஒரு பகீரத பிரயத்தனம் பண்ணி தான் எலக்ட்ரிக்கல் பல்பையே கண்டுபிடிச்சாரு. ஒரு நைட்டு 12 மணிக்கு எழுப்பி ஒய்ஃப் கிட்ட, இங்க பாரு, நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கிறேன், லைட் எரியுது அப்படின்னாராம். அந்த அம்மா சொல்லிருச்சான், ஆஃப் பண்ணிட்டு படியா அப்படின்னுச்சான். அவ்வளவு தூரம் இருக்கிற இந்த குடும்ப சூழலான வாழ்க்கையில நமக்கு நட்பு ஒரு ஊக்கத்தையும் தாக்கத்தையும் தர்றது நம்மளோட நண்பர்கள் தானே அப்படின்னு நான் பேசுறேன். நல்லா இருக்கு. அவர் சொன்னார் பாருங்க, எதுவாக இருந்தாலும் நண்பர்களுக்கு முன்னாடி எதுவும் நிக்காது. மனைவி கூட அந்த மின்சார பல்பை கண்டுபிடிச்ச உடனே அது என்ன காரணம்னா, அது வரைக்கும் அப்படி ஒரு ஒளியை பார்த்தது இல்லை அந்த அம்மா. பெரும்பாலும் அதுதான். எப்படி இவங்க சொன்ன மாதிரி கவிஞர்களுக்கு கணவனாக இருக்கிறது, மனைவியா இருக்கிறது கஷ்டமோ, அது மாதிரி விஞ்ஞானிகளுக்கும் அதே தான். எந்நேரமும் அவங்க அதே நினைப்புல தான் இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா, எடிசன் தன்னுடைய திருமண நாளை மறந்துட்டா இருப்பாங்க. அவர் அந்நேரம் வரைக்கும் அங்கேயே உட்கார்ந்து இருந்திருக்காரு. அப்புறம் தான் கூப்பிட்டு ஓடினாங்களா, ஐயா இன்னைக்கு உனக்கு கல்யாணம் அப்படின்னு இருக்காங்க. அப்படியான ஒரு நிலைமை உண்டு. அழகா சொன்னார். அடுத்து நம்ம செல்வி பேசும்போது சொன்னாங்க, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு. இதை பத்தி நான் யோசித்து பாக்குறேங்க ஐயா. நம்ம அன்னாட வாழ்க்கையில அங்கே இங்கே ஓடி அலைஞ்சி திரிஞ்சு ஆபீஸ்ல அவ்வளவு பிரச்சனையோட வருவோம் பாருங்க. அப்ப நம்ம வீட்டுல ஒரு சின்ன குழந்தை பல்லே இல்லாம அப்படியே சிரிச்சுட்டு இருக்கும் பாருங்க. அப்ப பல்லே முளைச்சிருக்காது, ஆனா அது ஒரு சிரிப்பு சிரிக்கும் பாருங்க. அதுல உங்க கவலை எல்லாம் மறந்து போயிருங்க. அந்த கடவுள் உங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கானோ இல்லையோ இல்ல. இப்ப சில பேர் அதை வாட்ஸ்அப்ல எடுத்து போட்டுறாங்க, உடனே அது மோகன புன்னகை. அதுல கிடைக்கிற சந்தோஷம் உங்களுக்கு வேற எங்கேயுமே கிடைக்க முடியாதுங்க. இப்போ இந்த பல்லில்லாத குழந்தைய பத்தி பேசும்போது எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. நம்ம வீடுகள்லாம் அந்த குழந்தைங்களுக்கு அந்த வயசுல பொறி கொடுப்போம், அரிசி பொறி சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு. அப்ப அந்த குழந்தைக்கு கிணத்துல போட்டு கொடுத்து அது சாப்பிட்டுட்டு இருக்கோம். நீங்க அதுகிட்ட போய் கேட்டு பாருங்க, எனக்கும் தாயே கொஞ்சோண்டு தாயே அப்படின்னு கேளுங்க. அது அப்படியே தேடி இருக்கிறதுலே சின்ன பொரிய ஒன்னை எடுத்து உங்க உள்ளங்கையில வச்சு அமுத்தும் பாருங்க. அதை எடுத்து சாப்பிட்டு பாருங்க. நம்ம நிறைய பேர் சாப்பிட்டும் பார்த்துருப்போம். அது எந்த பீஸா பர்கர் எந்த ஹோட்டல்ல வெரைட்டியா சாப்பிட்டாலும் கிடைக்கவே கிடைக்காதுங்கய்யா. ஆமா, அது திருவள்ளுவர் சொல்றாரு, சிறுகை அளாவிய கூழ் அப்படிங்கிறார். சாப்பிட்டுட்டு இருக்கப்ப பிள்ளை நம்ம சாப்பாட்டுல கை வச்சு இப்படி ஒரு உழப்பு இல்லையா, அதை சாப்பிட்டோம்னா அது மாதிரி தேவாமிர்தம் எதுவுமே இல்லையா. ஏன்னா பிள்ளை அப்படியான ஒரு வரம் அப்படிங்கிறாரு. இதுதான் சந்தோஷம். அதாவது குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் சிக்கல்கள் எத்தனையோ இருக்கலாம், ஆனா எதேச்சையா இயல்பாக உருக்கமான நெகிழ்ச்சியான நிகழ்வுகளும் சந்தோஷங்களும் குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி குழந்தைகள்னு வாழ்ற வாழ்க்கையில தான் இருக்குன்னு சொல்லி நன்றி கூறுகிறேன். நன்றி. ரொம்ப அழகா சொல்றாங்க, நல்லா இருக்குது. அடுத்து ஐயா, அந்த சகோதரி ஐஸ்வர்யா பேசச்சுல சொன்னாங்க, ஒருத்தன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணா, அம்மாவுக்கு ஃபோன் பண்ணா, மனைவிக்கு ஃபோன் பண்ணா, குழந்தைக்கு ஃபோன் பண்ணா, கடைசியில் நண்பனுக்கு ஃபோன் பண்ணா. ஃபோன் பண்ணுனா சரி, ஆனால் யாருக்கிட்டையாவது எங்கே போகிறேன்னு சொன்னானா? ஒருத்தர்கிட்டையும் சொல்லலை. சாக போகிறேன்னா அம்மாவே அங்கே தடுத்துருப்பாங்க. தாராளமா. நண்பர்கிட்ட சொல்லிட்டான்னா நான் சாக போகிறேன்டான்னா, டே நான் வெளியூரில் இருக்கேன் நீ போயிட்டு வாடான்னு இருப்பான்.
அவன் என்ன நினைச்சிருப்பான், பாரு டாஸ்மார்க்குக்கு போறேன்னு நினைச்சுக்கிட்டான். நினைச்சு நானும் வரேன்னு இருப்பான். ஆமா, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லங்க. இது எப்படி இவ்வளவு ஞாபகமா கேட்டீங்க? அது போன சுத்தில பேச்சு. சரியான இதை சொல்லணும் இல்லையா? சொல்லணும்ல, வீடு வரைக்கும் மறக்கப்படாது. உதிர்ந்து கிடக்கும் பூக்களை எடுத்து மாலையாக அந்த குடும்பத்தில் கோர்ப்பதே மனைவிதான். ஆமா. ஐயா, அம்மா அப்பாவோட இருக்கச்சுல சொத்துல நீ பாதி தம்பி பாதி. மனைவி கிட்ட இருக்கும்போது மட்டும்தான் ஐயா என்னில் நீ பாதி உன்னில் நான் பாதி. ஐயா, நம்ம ஊர்ல பெரியவங்கெல்லாம் நம்மளை வாழ்த்துவாங்க, பொண்டாட்டி பிள்ளையோட நல்லா இருக்கணும்பா. யாராவது வாழ்த்திருக்காங்களா அம்மா அப்பாவோட நீண்ட காலம் நல்லா இருக்கணும்ட்டு? யாராவது வாழ்த்துறாங்களா நண்பர்களோட நீண்ட காலம் நல்லா இருக்கணும்? அவனோட சேர்ந்து கெட்டு போகாது, இப்படிதான் சொல்லுவாங்க. எல்லாரும் வாழ்த்துவாங்க, பொண்டாட்டி பிள்ளையோட நீடூழி வாழணும்ப்பா, நல்லா வாழணும்ப்பா. நீ குழந்தை பெற்ற பிறகு அப்பா அம்மா பெயரை வச்சு அவங்களுக்கும் பெயர்த்திகளை கொடுத்து அவர்களுக்கும் மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு வாழ்க்கை என்று ஒன்று, தருணம் என்ற ஒன்று இருக்குமானால் அது கணவன் மனைவியாக, மனைவி பிள்ளைகளோடு வாழ்கின்ற தருணம் தான் என்று சொல்லி நன்றி கூறி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். நல்லா நல்லா நல்லா. உண்மையிலேயே உட்கார சொல்ல விருப்பம் இல்லை, ஏன்னா உச்சரிப்பு அவ்வளவு அழகா இருக்கு, அவ்வளவு நல்லா பேசுறாரு. நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் கொண்ட புதுமை பெண்களை கண்ட பாரதியையும் தமிழையும் எனக்கு அறிமுகப்படுத்திய என் தகப்பனுக்கு முதல் வணக்கம். இவங்க சார், வாழ்க்கையில நம்ம ரொம்ப மகிழ்ச்சியா எங்க இருக்கோம்? முதல்ல ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை அப்படின்னு நான் யோசிச்சேன், சாப்பாடு. அந்த சாப்பாடு எத்தனை 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் நம்ம அம்மாவோட சாப்பாட்டுக்கு இணையாகாது இல்லையா? அதோட நமக்கு என்னென்னலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அம்மா அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு. என்னுடைய அம்மா இப்போ இல்லை, எனக்கு தம்பிக்கு மகள் பிறந்தாள். அந்த மகள் பிறந்தோடனே அப்படியே எங்கள் அம்மா மாதிரியே இருந்தா. அது இப்போ வரைக்கும் எனக்கு எங்கள் அம்மா மாதிரியே தோணுச்சு. அவள் நடக்கிறப்ப, அவள் பேசுகிறப்ப அதெல்லாம் அம்மா மாதிரியே இருக்கும். அந்த அம்மாவை விட உயர்ந்த ஒரு உறவு உலகத்திலேயே இல்லை. அது மகிழ்ச்சி இல்லையா? இவங்க சொன்னாங்க பெற்றோர்கள் அப்படின்னு பேசணும் அப்படின்னு நினச்சோடனே என்னுடைய நினைவு எல்லாம் கும்பகோணத்துக்கு தான் போணுச்சு, என்னுடைய சொந்த ஊரான கும்பகோணத்தில். எத்தனை தான் நம்ம மும்பைக்கு வந்து இந்த பரபரப்பான வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருந்தாலும் நம்மளுடைய சந்தோஷம் இருக்குது பாருங்க, அது பெற்றவர்களோட வாழ்ந்தப்ப தான். என்னோட அப்பாவை நான் நிறைய நாள் நினச்சி பார்ப்பேன். அவர் ரொம்ப சாதாரண கிராமத்து மனுஷன். அவர்கிட்டேருந்து ஒருத்தவங்க கிட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து என்ன கற்றுக்கிட்டோம், இல்லை குடும்பத்துலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத விட என்னுடைய வாழ்க்கையின் முதல் கட்டம் மகிழ்ச்சியாக இருக்கிறதோட மட்டும் இல்லை, அவங்க கிட்டேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டு வரேன் அதுதான் வாழ்க்கை முழுக்க மகிழ்ச்சியாக வருது. அந்த விஷயத்தில் நான் பெருமையாக இங்கே சொல்லிப்பேன். பொறாமை அப்படிங்கிற ஒரு வார்த்தையே தெரியாத ஒரு கிராமத்து பெண்ணான அம்மாவுடன் வாழ்ந்ததானோ என்னவோ என் வாழ்க்கை முழுவதும் மிகவும் சந்தோஷமாக இருந்துச்சு. அதோட ஒரு முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் பாராட்டும் போது என் தந்தை மட்டும்தான் என் ஞாபகத்துக்கு வந்தா. திடீர்னு என்னை இங்கே உட்கார வச்சுட்டாங்க. ஆனால் என்னுடைய அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த தைரியம், அந்த தமிழ், அதுதான் இங்கே என்னை பேச வச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய எல்லா வெற்றிகள் மட்டும் இல்லை, எல்லா சந்தோஷங்களும் என் தாய் தந்தையோடு தான் என்கிட்ட வந்துட்டுருக்கு. அப்படி ஒரு நல்ல தாய் தந்தை இருந்தால் மட்டும்தான், அப்போ மட்டும் நம்ம சந்தோஷமாக இருக்க மாட்டோம், வாழ்க்கை முழுக்க நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு நான் நம்புகிறேன். பணக்காரனாக இருக்கலாம், பெரிய தொழிலதிபராக இருக்கலாம், ஆனால் நல்ல மனுஷனாக இருக்கிறதுக்கு நல்ல பெற்றவர்கள் கிடைக்கணும். அந்த பெற்றவர்களோட வாழ்ந்த மகிழ்வான தருணம் மட்டும்தான் அந்த நிமிஷத்தை மட்டும் அழகாக்காது, வாழ்க்கை முழுக்க நம்மளை அழகாக கொண்டு போவோம்னு சொல்லி மீண்டும் அன்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நல்லா 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 அழகாக சொல்கிறாங்க. நாலடியார்னு ஒரு நூல் இருக்கு தமிழில். அதில் ஒருத்தன் சொல்கிறான், எங்கள் அம்மா என்னை விட்டு போயிட்டாலே, எங்கே போயிட்டா அப்படின்னு கேட்டா அவ இன்னொரு அம்மாவை தேடி இன்னொரு கர்ப்பத்துக்குள்ள போயிருக்கலாம். எனக்கு தாய் ஆக்கியால் என்னை இங்கிட்டு தனக்கு தாய் நாடியே சென்றனல், தனக்கு தாய் ஆனவளு மதுவானால் தாய் தாய் சென்று அழித்து ஏகும் இவ்வுலகு என்றால் தாய்களால் மட்டுமே இந்த உலகம் இன்னும் தாங்கி கொண்டிருக்கிறது என்று ரொம்ப அழகா சொன்னாங்க. அடுத்து, ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஐயா, சான்றோன் நம்ம எப்ப கேட்க முடியும்? நம்ம ஒரு தாய்மை அடைஞ்சாதான் நம்ம சான்றோன் நம்ம பிள்ளைகளை பார்த்து நம்ம கேட்க முடியும். அப்ப அந்த தாய்மையை குடிக்கிறது நம்ம வாழ்க்கையில தான். நம்ம
கணவனோட சேர்ந்து வாழக்கூடிய அந்த இன்பமான வாழ்க்கையில தான் கிடைக்குதுயா. அந்த குழந்தைய வளர்த்து ஒரு இன்ஜினியரோ டாக்டரோ ஆக்கி பார்த்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது நம்ம கண்ணோரத்துல ஒரு துளி கண்ணீர் வந்து விழுது பாருங்கய்யா, அங்கதான் நிறைஞ்சிருக்குதா இன்மயமான மகிழ்ச்சி. ஐயா, நான் டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன்யா. அப்ப எங்க வீட்டுக்காரச்சு எனக்கு 2 குழந்தைகள் ஆயிடுச்சு. நீ போய் படி, நான் பிள்ளைகளை பாத்துக்கிறேன் அப்படின்னு என்னைய படிக்க அழகு பார்த்தது என் வீட்டுக்காரு தான். இந்த மகிழ்ச்சி எங்க கிடைச்சது? என் கணவர்கிட்ட தான் எனக்கு கிடைச்சது. ரெண்டாவது பாருங்கயா, ஒவ்வொரு அதாவது கால் கட்டினா என்னன்னு சொல்லுவோம், ஒரு சேட்டை பண்றவனை பிடிச்சு கல்யாணம் பண்ணி கட்டி போடுறதா கிடையாது. ஊதாரியா உருப்படாதவன்னு திரியிறவனை ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் அவனை வாழ்க்கையில முன்னேற்றி கொண்டு வருது பாருங்கயா, அதுதான் அந்த இடத்துல இன்பம். நம்ம வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய இன்பமே கிடைக்குது. பெற்றோராலேயே கைவிடப்பட்டவனா இருப்பான், ஆனா அந்த பெண்ணு வந்து அவனை மாத்தி காட்டுவான். அதான் பெரிய விஷயம். ஆமா, அந்த நம்ம எவ்வளவோ கஷ்டப்படுவோம், காலையில இருந்து கஷ்டப்படுறோம்யா. கடைசி அந்த இரவு நேரத்துல நம்ம தோழனா நம்ம கணவன் தோல்ல விழுந்து ஒரு நிமிஷம் சாஞ்சு பாருங்கயா, அத்தனை கஷ்டங்களும் தூள் தூளாகி விடுங்க. இதான் சொல்றேன், நான் குடும்ப வாழ்க்கையில வந்து அதிக இன்பம் கொடுக்கிறது குடும்ப வாழ்க்கையின் நடைபெறும். ரொம்ப அழகா இருக்கு. குழந்தை பருவத்துல ஸ்கூலுக்கு போக அடம் பிடிச்சிட்டு அம்மா விட்டு போக மனசு இல்லாம ஸ்கூல்ல போனதுக்கு அப்புறம் அங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு மனசெல்லாம் மாறி சந்தோஷமா இருக்கிற தருணம் இருக்கே, அதுதான் அற்புதமான தருணம். ஸ்கூலுக்கே போக மாட்டோம், 4 பேர் தரன்னு இழுத்துட்டு போய் ஸ்கூல்ல விடுவாங்க. ஆனா ஸ்கூல் முடிஞ்சு 40 பேர்த்தோட ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமா வெளியே வர சுகம் இருக்கே, அதுதான் நண்பர்கள் கொடுக்குற சுகம். அதுவும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, என்னைக்கு பள்ளிக்கூடத்தினுடைய கடைசி நாளோ +2வோ 10தோ அந்த கடைசி நாள் தேர்வு எழுதிட்டு அழுக இருக்கே, அடே அப்பா, அதுக்கு ஈடே இது இணையே இது. என்ன இத்தனைக்கு நம்ம என்ன சம்பாரிச்சோமா, அவங்களுக்கு வாங்கி கொடுத்தோமா, என்ன பண்ணோமா, ஒன்றும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா இந்த 2 வருஷமா பேசாதவங்கிட்ட போய் கூட கை கொடுத்துட்டு போயிடுவோம். அப்பா ரொம்ப அழுக வந்துடும். உதவுகிற மனப்பான்மை எங்க தெரியுமா சார் கத்துக்கிட்டோம் நாங்க? ஸ்கூல்ல நம்ம ஃப்ரெண்டுக்கு இங்கு தீந்து போயிடும், நாங்க உடனே என்ன பண்ணுவோம் தெரியுமா, நம்ம பேனால இருக்க இங்க பெஞ்சில் கொட்டி அவனுக்கு கொடுக்கற சுகம் இருக்கு, அதை விட இந்த உலகத்துல வேற எந்த சுகமே இல்லையா. அதுதான் இருக்கிற தலைமுறை அதெல்லாம் இழந்துருச்சுங்களே. இன்னைக்கு இருக்கிற தலைமுறை வந்து இதெல்லாம் சொன்னா புரியுமா? பேனால இங்கா அப்படின்னா அப்படிப்பாங்க. அதை தாண்டி ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் லீவு இருக்கும். ஆனா திடீர்னு மழைக்காக ஒரு லீவு கிடைக்கிறப்ப அந்த மலையில வந்து நண்பரோட நனைஞ்சுக்கிட்டே வந்து அனுபவிக்கிற சுகம் இந்த உலகத்துல வேற எங்கேயுமே இல்லைங்கய்யா. ரமணை மாதிரி ஒரு கடவுள் உண்டா? கண்டிப்பா. அதே மாதிரி ஜாதி, மதம், மொழி, இனம் எல்லாத்தையும் கடந்து நம்ம நண்பர்களோட அந்த கூட்டாஞ்சோரை சாப்பிடுகிற போது எல்லாமே மறந்து போயிடும். அங்க ஜாதியும் இல்ல, மதமும் இல்ல. அது எந்த ஒரு ஸ்டார் ஹோட்டல் சாப்பிட்டாலும் அந்த சுகத்துக்கு ஈடு இணை வேற எங்கேயுமே இல்லை. சபாஸ் சபாஸ். இன்னும் சொல்ல போனா அதுல சாப்பாடு கொண்டு வராத ஒரு பையன் இருப்பாங்க, அதுக்கு எல்லாரும் சேர்ந்து கொடுப்பாங்க பாத்தீங்களா, அதான் ஒரு பெரிய சமத்துவ சமுதாயம்ங்கிறது அந்த இடம் தானங்க. தன்னுடைய சந்தோஷத்தையும் துக்கத்தையும் பெத்தவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளலாம். தன்னுடைய சந்தோஷத்தை நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற போது அது ரெட்டிப்பாகும். துக்கத்தை வந்து நண்பர்களோடு பகிர்ந்து கொள்கின்ற போது அது பூஜ்ஜியமாகும். அதுதான் நண்பர்கள். சபாஸ், நல்லா இருக்கு, ரொம்ப அழகா உணர்வோடு சொல்றாரு. அடுத்து ஐயா, நான் வந்து அம்மா அப்பா பற்றி ஷார்ட்டாக சொல்லிடுறேன், என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் சொல்கிறேன். எனக்கு என்ன வேணும்னு நான் சொல்லாமலே செய்கிறது வந்து அம்மா அப்பா தான். காலேஜ் போகும்போது வந்து ட்ராவலிங் கன்வீனியன்ஸ்க்காக எனக்கு ஒரு வண்டி வேணும்னு இருந்தது, ஆனால் நான் கேட்டதில்லை. அப்போது ஒரு நாள் வந்து அம்மா சொன்னாங்க, வா கீழே வா. நடந்து போயிட்டு இருந்தேன் அம்மா கூட, தூரத்தில் அப்பா நின்றுட்டு இருந்தாங்க. அப்பா பக்கத்தில் ஒரு மரூன் கலர் ஸ்கூட்டி பைப் நின்றுட்டு இருந்துச்சு. போயிட்டே இருந்தேன், திடீர்னு அப்பா கை நீட்டி சாவி தந்துட்டு சொன்னாங்க, இந்தம்மா ஓ வண்டி அப்படின்னு. அப்போது அந்த அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து அது டிஸ்கிரைப் பண்ண முடியுமா? அந்த மாதிரி அப்பா அம்மா தான் யோசிக்காமல் நம்ம கேட்காமலே நம்மளுக்கு செய்வாங்க. நான் அதில் சந்தோஷப்படுறது பார்த்துட்டு சந்தோஷப்படுவாங்க, அவங்க கூட இருக்கிறது தானேங்க சந்தோஷம். நான் எம்எஸ்சி பண்ணணுன்னு டிசைட் பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபார்ம் கொண்டு வந்தேன், அப்பா கிட்ட காட்டிட்டு சைன் பண்ண சொன்னேன்.
அதை பார்த்துட்டு அப்பா வந்து அவ்வளோ படிக்கல, 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் படித்தாங்க. நான் எம்எஸ்சி பண்ண போகிறேன்னு தெரிஞ்சு அப்பா அவங்க கண்ணில் அந்த பெருமை தெரிஞ்சுது. அது நான் என்னதான் நம்ம வந்து சொல்லுவோம், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பொறாமல் இருக்காது, ரிலேட்டிவ்ஸ்க்கு பொறாமல் இருக்காது, கொஞ்சம் உள்ளே இருக்குங்க. அது அம்மா அப்பாவுக்கு மட்டும்தான் நிஜமான பெருமை இருக்கும். இப்போ மும்பை பேரண்ட்ஸ் பற்றி ஏதோ ரொம்ப கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது. ஃபாஸ்ட் லைஃப், 2 பேருமே வேலை பார்க்குறாங்க, கரெக்ட் தான். ஆனால் அதுலேயும் கூட அவங்க வந்து என்ன பிள்ளைங்களுக்கு செய்யணும் அதை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அப்பா வந்து பிஸ்னஸ் மேன், டெய்லி ஃபுல் டே வேலை பார்த்துட்டு வருவாங்க, பழம் கொண்டு வருவாங்க. எனக்கு வந்து அத்திப்பழம் ரொம்ப பிடிக்கும். எங்கேயாவது பார்த்தா அவங்களுக்கு ஞாபகம் வரும், என் பொண்ணுக்கு அந்த பழம் பிடிக்கும்னு ஞாபகம் வச்சுட்டு அதை வாங்கிட்டு வந்து எனக்கு தருவாங்க. இது அப்பா மட்டும் தானே செய்ய முடியும், வேற யாரும் செய்ய முடியும்? அதான் அப்பா அம்மா கூட இருக்கிறது தாங்க சந்தோஷம். நன்றி. அழகா சொல்றாங்க. எந்த பொருளை பார்த்தாலும் என் பிள்ளைக்கு பிடிக்கும்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் மாதிரியான ஒரு இனிமை அது. அடுத்து ஐயா, 2000 ஆண்டுகளுக்கு முன்னையே ஐயன் வள்ளுவர் மிக அழகாக நண்பர்களை பத்தி எழுதியிருக்கார். உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கை இடுக்கன் களைவதான் நட்பு. அதாவது நம்ம போட்டிருக்க ஆடை நடுவினால் நமக்கே தெரியாம நம்ம கைப்பை அதை தாங்கி பிடித்து நம் மானத்தை எப்படி காக்கிறதோ, அதே போல ஒரு துன்பம் வரும்போது தானாக வந்து அந்த துன்பத்தை கலைத்து நம்மளுக்கு மகிழ்ச்சியை தருவதுதான் ஐயா நட்பு. ஐயா, இந்த காலத்துல அந்த காதல்ங்கிறாங்களே, அதனை கூட கடைசி வரை உறுதுணையா இருந்து வாழ வைக்கிறது எங்க நட்பு தான் ஐயா. இந்த உறவுகள் இருக்காங்களே, அவர்கள் அதை வெட்டி போடதான் வருவார்கள் தவிர அந்த ரணத்துக்கு மருந்தாகி கட்டு போட வருவார்கள் ஐயா எங்க நண்பர்கள். ஐயா, விரும்பிய ஒருவரை மட்டும் சொந்தமாக்கி கொள்வதுதான் காதல், ஆனால் விரும்பிய அனைவரையும் சொந்தமாக்கி கொள்வதுதான் எங்க நட்பு. நான் மறுபடியும் சொல்றேன், ஒருவரின் முதல் பாதியில் மட்டும்தான் அம்மா அப்பாவால் மகிழ்ச்சி தர முடியும். அதே மாதிரி ஒருவரின் 2வது பாதியில் மட்டும்தான் மனைவி மக்களால் மகிழ்ச்சி தர முடியும். ஆனா வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சி தருவது எங்க நண்பர்களால் மட்டும்தான் சாத்தியம் என்பதே சத்தியம். ஐயா, எங்க ஊர்ல அந்த கொடை விழான்னு ஒண்ணு வரும். நாங்க தீமிதி விழா எல்லாம் நடக்கும், நாங்க லீவுக்கு அங்க போவோம். அப்போ என் குழந்தை சின்ன பிள்ளையா இருந்தா, அவ அப்பா என்னை தோல்ல தூக்கி உட்கார வச்சுக்குன்னு ஒரே தொல்லை பண்ணுவா. என் கணவர் தோல்ல தூக்கி வேணாங்க, இறக்கி விடு, குழந்தை அழட்டும், பரவாயில்ல, தூக்காதன்னு சொல்லுவேன். அப்போ என் கணவர் சொன்னார் பாருங்க ஒரு வார்த்தை, பார்க்கட்டும், என் குழந்தைய நான் தோல்ல உட்கார வச்சுக்கிறேன், நான் பார்க்காத உறவையும் உலகத்தையும் என் தலைக்கு ஒரு படி மேல இருந்து என் குழந்தை பார்க்கட்டும்னு சொன்னாரு பாருங்க. அந்த நொடி, அந்த கணம், அந்த ஒரு நெகிழ்ந்து போன ஒரு தருணங்கள், இதெல்லாம் தானங்க மகிழ்ச்சி. எனக்கு ஒரு நப்பாசை, எங்க பக்கம்லாம் ஏங்க வாங்கன்னு தான் கூப்பிடுவாங்க. எங்க இந்த மாதிரி ஷாஜகான் மனைவிய செல்லம்மா தாஜ் அப்படின்னு கூப்பிடுவாராம். நீயும் என்ன கொஞ்சம் பிரவி அப்படின்னு கூப்பிடுறியாங்க அப்படின்னு சொன்னேன் நானு. என் பொண்ணு கமெண்ட் அடிச்சா, வேணாமா அப்பா சீக்கிரம் தாஜ்மஹால் கட்டிடுவாரு, வேணாமா அப்படின்னா. இல்லைங்க என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப என் கணவர் சொன்னாருங்க ஒரு வார்த்தை, ரோஜாவை எப்படி அழைத்தாலும் அதன் வாசம் மாறாது அப்படின்ட்டு அந்த ஷேக்ஸ்பியரோட வரிகளை சொன்னாருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க வாழ்க்கையில அழகியலோடு கொண்டு போகுது. நட்புன்றது கடவுள் கொடுத்த வரமா இருக்கலாம், ஆனா கணவன் மனைவி உறவுன்றது அவரவர்கள் நடத்தும் விதம்னு சொல்லி வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணம் கணவன் மனைவி வாழ்க்கைன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு அது. இந்த தாஜ்மஹாலை பாக்குறப்பெல்லாம் நமக்கு அதான அங்க வரும். ஒரு நாடகத்துல ஒரு வசனம் வந்துச்சு, எனக்கு ஆச்சரியமா இருந்தது. 2 பேரு தாஜ்மஹாலை பார்க்க போறாங்க, கிராமத்து ஆளுங்க. ஒருத்தர் கேட்கிறான், இது என்ன அது அப்படின்றான். ஒன்றும் இல்லை, அந்த ஷாஜகான் ஒரு மன்னர் மனைவி செத்து போயிட்டான்னு நினைவா அதை கட்டியிருக்காரு. அதுக்கு அவன் சொன்னானா, அடப்பாவி, அவன் தங்கச்சியை கட்ட வேண்டியதானே, அது எதுக்கு போய் இதை கட்டியிருக்கான் அப்படின்னு. ஏன்னா நம்ம ஊர்ல வேற யோசனையும் ஒன்றும் வந்து தெரியாது. difficult temple going, that too difficult, free hair, ஜங்கு பொங்கு ஜக்கு. ஐயோ, இது என்ன தமிழ் பாட்டு மாதிரி இருக்கு? அது தமிழ் சினிமால இப்படிலாம் பாட்டு வருது. அது ஒண்ணும் இல்ல, கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை தலையை விரிச்சு போட்டு ஜங்கு பொங்கு ஜக்குன்னு அடிச்சோம். அதானா அந்த கதை தான். அங்க ஒரு தோழர் உட்கார்ந்துருக்காங்க பாத்தீங்களா, அவர் சொன்ன கதை. நம்மளே வீட்டுல இருக்கிறவங்க இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு அட்வைஸ், ஸ்கூலுக்கு போனா டீச்சருங்க அட்வைஸ், சரி அவனோடய சேர்ந்து ஊர் சுத்தலானா மச்சான் இந்த பொண்ணு வேணாடா அந்த பொண்ணு வேணாடா நண்பர்கள் அட்வைஸ். இவ்வளவு கொடுமையை தாங்கிட்டு போனா அங்க பெரிய 2 அட்வைஸ் வீட்டுல காத்துட்டு இருக்கோம் பாருங்க, அதுதான் மனைவி பிள்ளைங்கிற அட்வைஸ். என்ன சொன்னீங்க நீ பாதி
நான் பாதி நீ பாதி நான் பாதின்னு இருக்கிறதா கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பா? கேட்டாலே எனக்கு கெக்க பெக்கன்னு சிரிப்பு தான் வருது. ஏன்னா நீ பாதி நான் பாதிலாம் இல்ல, ஏடிஎம் கார்டு முழுசும் என்கிட்ட மட்டும் தான் இருக்கணும்னு புடிங்க வச்சிருக்கிற எத்தனை மனைவிகள் இருக்கிறாங்க தெரியுமா? அங்க அத்தனை கை தட்டு வருதுன்னா ஒருத்தர் கையில கூட ஏடிஎம் கார்டு இல்லன்னு அர்த்தம். ஒட்டுமொத்த வீட்டோட கொத்து சாவியும் மனைவியோட இடுப்புலதான் சொருகி கிடக்குது. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தோதான் அவன் ஹஸ்பண்ட், இல்லன்னா இந்த காலத்துல அவன் ஹஸ்பண்ட். சும்மா உட்கார்ந்தெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. நான் சும்மா தானே இருந்தேன், உஷு பேத்தி விட்டு உடம்பு ரணக்கலை படுத்தி விட்டு எவ்வளவு அமைதியா அப்படியே சரஸ்வதி மாதிரி உட்கார்ந்து இருந்தீங்க. எங்க ஊர்லயே நான் தான் அடக்க உடக்கத்துல சிறந்த பொண்ணுன்னு சொல்லி எனக்கு பட்டமே கொடுத்துருக்காங்க. இதுல புள்ளைங்க பெருமையை பத்தி வந்து சொன்னாரு பாருங்க. கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாதான் அவன் அப்பா, இல்லன்னா கேப்பான் பாருங்க. உட்காந்துட்டு கேட்கற கேள்வியில ஸ்ட்ரைட்டா அப்பா மேலே போயிடுவாரு. நீ எதுக்கு பெத்த, என்ன எதுக்கு பெத்த, இதே வாங்கி கொடுத்த முடியல எதுக்கு நீ பெத்தன்னு கேட்டு போயிடுவான். அதே சமயத்துல இத்தனை உறவுகள் இருந்தாலும் நண்பர்கள்ங்கிற உறவு எப்படி தெரியுமா? உயிரை கூட கொடுப்பான். அழகா ஒரு பாட்டுல சொல்லுவாங்க, அந்த பாட்டை பாடாம வார்த்தைகளா சொல்ல விரும்புறேன். பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க, அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே, உள்ளம் மட்டும் நானே உசுர கூட தானே, என் நண்பன் கேட்டா வாங்கி கண்ணு சொல்லுவேன், என் நண்பன் போட்ட சோறு நெதமும் திம்பம் பாரு, அந்த நட்பை கூட நான் கற்பை போல எண்ணுவேன்னு எத்தனை நண்பர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா? யாருக்கு வேணும்னா யாரு இல்லாம இருக்கலாம், பெற்றோர்கள் இல்லாத அனாதைகள் கூட இருக்கலாம், கணவன் மனைவியே இல்லாத உறவுகள் கூட இருக்கலாம், பிள்ளைகளே இல்லாத உறவுகள் கூட இருக்கலாம், நண்பன் இல்லாத ஒருத்தன் கூட இந்த உலகத்துல இருக்க முடியாதுன்னா அந்த நண்பன் தான் இந்த உலகத்துல நம்ம வாழ்க்கைக்கு உண்மையான மகிழ்ச்சியான தருணத்தை தரான்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்படியே கொந்தளிச்சிட்டாங்க போங்க, சும்மா இருக்க மாட்டோமா? அவர் நெருப்பு சிவகாசி பட்டாசு பத்த வச்சு விட்ட மாதிரி பத்த வச்சு விட்டாரு அவர் பாட்டுக்கு. அடுத்து எங்க அம்மா அப்பாக்குங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் தெரியாது. எங்க அம்மாவுக்கு ஃபேஸ்புக் எல்லாம் யூஸ் பண்ண தெரியாது, வாட்ஸ்அப் யூஸ் பண்ண தெரியாது. ஆனா போன்ல பேசுவாங்க. போன்ல நான் ஹலோன்னு சொல்ற ஒரு வார்த்தையை வச்சு பொண்ணு சந்தோஷமா இருக்காளா துக்கமா இருக்காளான்னு சொல்ற தீர்க்க தரிசிங்க எங்க அம்மா. அடுத்த நிமிஷமே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, ஏமா உடம்பு சரியில்லையா, கணவரோட ஏதாவது பிரச்சனையா, பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லையா. உடனே அடுத்த நாள் அப்பாவை அனுப்பிச்சிருவாங்க, ஏங்க அது பொண்ணு ஒன்னும் சொல்ல மாட்டா, நம்ம குழந்தை ஒன்னும் சொல்ல மாட்டா. அந்த நேரம் நான் குழந்தையாயிடுவேன், எங்க அம்மாவுக்கு ஒன்னும் சொல்ல மாட்டா, நீங்க உடனே போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதாங்க தாய் பாசம். இவங்க குடும்பம்னு சொல்றாங்க, சந்தோஷம் தான். நானும் ஒரு குடும்பஸ்தி தான், எனக்கும் குழந்தைகள் இருக்கு. என் குழந்தைகளோட நான் சந்தோஷமா இருக்கேன், கணவரோட சந்தோஷமா இருக்கேன். என் குழந்தைகளுக்கு தினம் நான் டப்பா கட்டித்தரேன், கணவருக்கு டப்பா கட்டித்தரேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்பான்னு உட்காரும் போது ஒரு போன் கால் வரும் பாருங்க, என்னம்மா சாப்பிட்டியா அப்படின்னு. அது யாரோடதான் இருக்குங்க? நிச்சயமா அம்மாவோடதா தான் இருக்கும். பின்னாடில இருந்து அப்பா சொல்லுவார், ஏமா ஃபீஸ் கட்டிட்டாலா கேளுமா, மறந்துருப்பா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அக்கறை எல்லாம் எங்கெங்க கிடைக்கும்? உங்க நண்பர்கள் கிட்ட கிடைக்குமா? நிச்சயம் கிடைக்காது. ஆக ஒரு 2 விஷயத்த முத்தா சொல்லிட்டு முடிக்கிறேன் சார். நண்பர்கள் கிட்ட நிச்சயம் பொறாம இருக்கும், கணவன் மனைவி கிட்ட ஒருத்தருக்கு எதிர்பார்ப்பு இருக்கும். நீ எவ்வளவு சம்பாதிக்கிற, நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா பெத்தவங்க கிட்ட எந்த விதமான சுயநலமும் இல்லைங்க, எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. அவங்க காட்டுற பாசம் தான் உண்மையானது. காதல் என்பது காணல் நீர் மாதிரிங்க, நட்புங்கிறது நீர்க்குமிழ் மாதிரி ரொம்ப நேரம் நிலைக்காது. ஆனா பெற்றவர்களின் பாசமும் அன்பும் தெளிந்த நீரோடை போல இன்றும் என்றும் என்றென்றும் நம்ம மனசுல நீடிச்சு நிலைச்சு நிற்கும். அதுதான் உண்மையான சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைவு செய்கிறேன். வணக்கம். நன்றி நன்றி நன்றி. நிறைவாக நம்முடைய அந்த வல்லுநர்கள் ஒருத்தராகிய திரு பால் அவர்கள் சொல்லுங்க. சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒவ்வொருத்தரை கங்க்ராச்சுலேட் பண்ண போகிறேன். ஆனால் முக்கியமாக வந்து ஃப்ரெண்ட்ஸை பற்றி பேசிட்டாங்கல்ல, அவங்கள வந்து எந்திரிச்சுன்னு சல்யூட் பண்ண போகிறேன். சரி. ஏன்னா காரணம் என்னன்னா, யோசனை பண்ணி பாருங்க, 15 வயசில் அப்பா இருந்துட்டார். எனக்கு பாம்பே வர்றேன். பாம்பேயில் வந்து பாஷை தெரியாது, ஹிந்தி தெரியாது, மராட்டி தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து என்னை இங்கே உட்கார வச்சுருக்கிறீங்க, அல்லது ஒரு பொருட்டாக என்னை நீங்கள் ஒரு பொருட்டாக நினச்சிருக்கீங்கன்னா அதுக்கு முக்கியமான நான் காரணம் சொல்லுவேன் என் ஃப்ரெண்ட்ஸ், என் நண்பர்கள். அதாவது நீங்கள் எல்லாம் சொல்லலாம், அதாவது இந்த குழந்தைகள்லாம் இந்த
இந்த சின்ன வயசில் பேசுகிறாங்க அப்படின்னு கிடையாது. நான் 40ஸ்லேருந்து பேசுகிறேன். நான் ஃப்ரெண்ட்ஸ் தான். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து இல்லை, நண்பர்கள் வந்து அங்கங்கே வந்து பாருங்க, எனக்கு ஒருத்தருமே இருக்குல்ல அந்த டைமில் பாம்பேல. இங்கே மராட்டி நண்பர்கள்னால் இங்கே யாருமே தெரியாது. சொந்தக்கார வீட்டில் வந்திருக்கேன். அப்புறம் ஒரு மராட்டி நண்பர், அரே துக்கர் ரே புடிதா சல் துக்கர் அப்படின்னு மராட்டியில் சொல்கிறாங்க. ஹிந்தியில் அரே துக்கர் சல் மே பேட்டோம். என்ன ஒவ்வொருத்தரும் உற்சாகம் கொடுத்து கொடுத்து வளர்ந்து தான் இன்றைக்கி நான் பாம்பேலையும் பிஸ்னஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி கோவாலையும் போய் எனக்கு ஒரு யூனிட் போட்டிருக்கேன். என்ன அங்கேயும் பிஸ்னஸ் பண்ணுறேன்னா அந்தந்த இடத்துல இருந்து என் நண்பர்கள் பண்ண உபகாரம், என்ன ஒத்துழைப்பு. புது வசந்தன்னு ஒரு பழைய படம், விக்ரமன் படம். அதில் ஒரு பாட்டு ரொம்ப அழகாக இருக்கு. ஏழை எங்கள் கூரையது வானம் ஆகும், இதயம் தானே எங்களது வாசல் ஆகும், பாட்டுக்கென கூண்டில் சேர்ந்து பறவை போல வாழ்ந்தோம், பசி எடுத்தால் பாட்டை உண்டு திசைகள் தேடி சேர்ந்தோம், ஒரு தெய்வம் நேரில் வந்து உறவை சொல்லி துணையாச்சு, உலகங்கள் இதுதான் என்று கவிதை தந்து உயிராச்சு, பாடுவதால் வாழுகிறோம் சோகமில்லையே, பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா, பால் நிலவ கேட்டு வார்த்தையிலே வளைக்கட்டுமா, வானவில்ல சேர்த்து. இந்த பாட்டு ஏன் பண்ணேன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்பெல்லாம் நாங்கள் சேருமோ எல்லாம் சேர்த்து ஒருத்தர் பிடிச்சிட்டு பாடுவோம். ஓகே சார், நான் திரும்பி சொல்கிறேன், இன்னைக்கு கடவுள் கொடுத்த சொத்துல எத்தனையோ சொத்து, அதாவது நான் வெல் செட்டிலாக இருக்கேன். ஆனால் என்னுடைய பெரிய அசட், என்னுடைய பெரிய சொத்து அப்படின்னா என் நண்பர்கள் தான். நான் கண்டிப்பாக தைரியமாக என்ன பெருமையோட சொல்லுவேன். நன்றி, அருமையா பாடுறீங்களே. இன்னும் 2 பாட்டு கூட பாடிருப்போம். இவ்வளவு நல்லா பாடுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா முதல்ல இறக்கி விட்டுருப்போமே நாங்க. ரொம்ப அழகா பாடுங்க, அதுக்காக ஒரு கைதட்டி கொடுங்க. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது, நல்லா இருந்தது, ரொம்ப பிரமாதம், நல்லா இருந்தது. புது யுகத்துல இந்த நிகழ்ச்சியை யாவரும் கேளீர். இந்த சொல்லர்க்கத்தை ஏன் நடத்துறாங்க? ஒரே ஒரு விஷயம்தான், இத்தனை திறமைசாலிகள், இத்தனை அரிய உள்ளம் கொண்டவர்கள், இத்தனை தகுதியுள்ளவர்கள் இந்த உலகத்துக்கு காட்டப்பட வேண்டும். அதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் இந்த சொல்லரங்கம் ஆரம்பிச்ச போய் ஒரு முடிவோடு தான் வந்தேன். இன்றைக்குன்னு இல்லை, இப்ப நம்ம தொடர்ந்து வெற்றிகரமா போயிட்டு இருக்கிறத பாக்குறீங்க. தனியா தீர்ப்பு சொல்றதெல்லாம் கிடையாதுங்க. அது சிறந்தது, இது சிறந்தது, அதுக்கு பட்டி பண்ற வேற. நான் அங்க உட்காந்துருப்பேன் பட்டு வேட்டி சட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு, அது வேற. இது அது இல்லை. அருமையான மகிழ்ச்சி எந்த தருணம் அப்படின்னு கேட்டா, அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்களும் யோசிச்சுக்குங்க, நானும் யோசிக்கிறேன், சிந்திச்சுக்கிட்டே போவோம். ஏன்னா எந்த கேள்விக்கும் விடை தெரியாமல் இருக்கிற வரை தேடல் குறையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆன்சர் வந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. திருக்குறளுக்கு திருவள்ளுவர் உரை எழுதாதது அதனால் தான் நான் முதல் நிகழ்ச்சியிலேயே சொன்னேன். அதனால முதல்ல வாழ்க்கையின் மகிழ்ச்சியான தருணம் பெற்றோர்களோடா, ரொம்ப அழகா சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா பெற்றோர்கள்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது. அந்த 2 பேர் தான் நம்ம மனித சங்கிலியினுடைய தொடர்ச்சி. கலீல் ஜிப்ரன் என்கின்ற ஒரு மேதை சொன்னார், குழந்தைகள் உங்களுக்கு பிறக்கவில்லை, உங்கள் வழியாக பிறக்கிறார்கள் அப்படின்னாரு. இந்த மனித சங்கிலி. ஆனால் அந்த 2 பேர் இல்லைன்னா நம்ம கிடையாது. பெற்றோர்கள்ங்கிறவங்க அவர்கள் நம்மளை எப்படியெல்லாம் அடிச்சிருப்பாங்க, வஞ்சிருப்பாங்க, திட்டிருப்பாங்க. அதெல்லாம் எப்ப ஞாபகம் தெரியுமா? அவர்கள் இருக்கிற போது மட்டுமில்லை, அவர்கள் இறந்த போதும் ஞாபகம் வரும். விருமாண்டி படத்துல ஒரு காட்சி, அந்த படத்துல தான் பத்மஸ்ரீ கமல் அவர்களோடு சேர்ந்து அந்த திரைக்கதைக்கு கூட இருக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதுல அந்த அவங்க அப்பத்தான் அந்த எஸ்எல் லட்சுமி அவங்க இறந்து போயிடுவாங்க. இவர் போய் என்ன பண்ணுவாருன்னா, அவங்க இறந்துட்டாங்கன்னு தெரியாம, ஏய் எந்திரி, என்ன தூங்குற மாதிரி நடிக்கிறியா அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கப்ப, அந்த
அந்த அப்படி ஈச்சரில் படுத்து உயிர் போயிருக்கோம், தெரியாது இவருக்கு. எந்திரி எந்திரின்னு சொல்லிட்டு இருக்கப்பே அந்த கூட இருக்க நண்பர்கள் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே அப்ப அழுகிறப்ப சத்தம் போட்டு திட்டி வைவாருங்க, போயிட்டேடி நாய் நாய் அப்படிம்பாரு. இந்த டயலாக் வைக்கலாமா வேணாமான்னு ஒரு பிரச்சனை வந்தது. இறந்து போனவங்கள திட்டலாமா சொல்லலாமா அப்படின்னு. அப்ப பத்மஸ்ரீ கமலா அவர்கள் ரொம்ப அருமையான முடிவு எடுத்தாங்க. என்கிட்ட கேட்டாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு. நான் சொன்னேன், இயல்பா என்ன இருக்குன்னாங்க, எப்பவுமே நம்ம மேல ரொம்ப அன்பு கொண்டவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நம்ம கோவத்துல வைவோம். அது எங்க ஊர்ல எல்லாம் உண்டு. அந்த நாயை விட்டுட்டு போயிருச்சுங்க எல்லாத்தையும் சேர்த்து அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். அதை அப்படியே செஞ்சு காமிச்சாருங்க. அந்த படத்தோட வெற்றிகரமான இடம் அந்த இடம். நீங்க பாத்தீங்கன்னா கதறி அழுதுருவோம். இந்த தாய் தந்தை பெற்றோர் மற்றவர்களை படமா பார்த்தாலும் அழுதுருவோங்க. பாசமான விஷயம் என்னன்னா, நீங்க நான் என் வீட்டில் ஒரு படம் மாட்டிருக்கட்டும், இவர் எங்க அப்பான்னு சொல்லிட்டு கண்ணை துடைக்காத ஒரு மனுஷனை நீங்க என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க பாப்போம். இல்ல. தாய் தந்தை மனைவி மக்களுக்கு வந்தாங்க, அடே அப்பா, அது எல்லாமே பெரிய விஷயம். ஏன்னா மனைவியும் மக்களும், மனைவி யாரு? நமக்காக பிறந்தவளா தெரியாது, ஆனால் விதி கொண்டு வந்து சேர்க்குது. நல்ல மனைவி, நல்ல மகள், நல்ல பிள்ளை எல்லாகமாக முதல்ல புரிஞ்சுக்கிற மாட்டோம். ஆனால் புரிந்து கொண்ட பிறகு 5 நிமிஷம் கூட கணவனோ மனைவியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் போன் போட்டோ மற்றதை பேசாம இருக்கவே முடியாது. இன்னொரு ஆச்சரியம் சொல்றேன் கேளுங்க. 80 வயசு 90 வயசு ஆனாலும் கூட அந்த 2 பேர் இருக்கக்கூடிய அன்பு எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஒரு கல்யாண வீடு, எல்லாருக்கும் வந்து மறுநாள் கல்யாணத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கோம். 80 வயசு கிழவனாரு, அவர் தான் டேய் அதை எடுத்து கட்டுறா, இதை சரி பண்றா, அதை அப்படி பண்றா அப்படின்னு இருக்காரு. அந்நேரம் அவர் மனைவி அந்த பாட்டி இருக்குல்ல, அது மெதுவோ ஒரு சேலையில் எடுத்தே மூடி கொண்டு வந்து அவர்கிட்ட கொண்டு வந்து காப்பி கொண்டு வருது. பிடிச்சிக்கிட்டாங்க 2 பேருங்க. ஏய் கிழவி எங்க போற? தாத்தாவுக்கு இந்நேரம் காப்பி சாப்பிட்டாடி தலைவலி வரும்பா, கொடுக்கறதுக்காக போறேன். பாடுறா இந்த வயசுல லவ் பாடுறா அப்படிங்கிறாங்க. அவர் வாங்கி கடன் குடி. தெரியுதுங்களா? அழகை பார்த்து ஈர்ப்பானது ஒரு காலம், உடம்பினுடைய இளமையை பார்த்து ஈர்ப்பானது ஒரு காலம். இப்ப இந்நேரம் அவருக்கு நோய் வரும், இந்நேரம் அவருக்கு வலி வரும், இந்நேரம் அவருக்கு தாங்க முடியாது என்று தாயை போல வந்து தாங்குகின்றது ஒரு காலம். ஆக இந்த பெண்ணோடும் குழந்தையோடும் மக்களோடும் வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்டது? அந்த கணத்தை மறக்க முடியுமா? கடைசியா வந்தாங்க, சரிங்க இதெல்லாம் ஒருத்தனுக்கு வீட்டில் கிடைக்கத்தான் செய்யும். அப்பா அம்மான் இருந்தா மகன் இருப்பான், மகன் இருந்தா கல்யாணம் ஆகி பொண்டாட்டி வருவா, பொண்டாட்டி வந்தா கட்டாயம் பிள்ளை பிறக்கத்தான் செய்யும். சரி, நண்பன்கிறவன் யாரு? யார் அனுப்புனா அவனை? எங்க இருந்து வந்தான்? நண்பருக்கும் மற்றவருக்கும் என்ன வேறுபாடு தெரியுங்களா? கல்யாண வீடுகளில் பல நேரங்களில் சண்டை எதுக்கு நடக்கும் தெரியுமா? பேரை சின்னதா போட்டாங்கன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க உட்காந்து. இன்னும் சில பேர் கல்யாணத்துக்கு வந்து திண்ணையில உட்காந்து என்னைய கூப்பிடல அப்படிமா. அதே கல்யாணத்துல 4வது பந்தியில இலை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. யாரு? பத்திரிக்கையே கொடுக்காத நண்பன் ஒருத்தன் வந்து இந்த எச்சியலை சாப்பிட்ட இலையை எடுத்துக்கிட்டு இருப்பான். எடுத்துட்டு விட்டு சொல்லுவா, ஏய் பத்திரிக்கை கொடுக்கலன்னா வரமாட்டேன்னு நினைச்சியா? அதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்கா. அதே நேரத்தில் இந்த பணமோ ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு சொல்லி கல்யாணம் நிற்கிற மாதிரி தெரிஞ்சா உடனே அந்த இடத்துல தவி வந்து தான் கழுத்துல காதல கிடக்கிறத கரடி கொடுக்கக்கூடிய ஒரு நட்பு உலகத்துல வேற எங்க இருக்குது? யோசிச்சு பாருங்க. என்ன சொன்னா, கல்லூரில் ஒரு தடவை ஒரு பையன் ஆக்சிடென்ட் ஆயிட்டான், ஆஸ்பத்திரி இருக்கான், ரத்தம் கொடுக்கணும். அந்த அவன் சொந்தக்காரங்க 4 பேருக்கு கூட நின்றுக்கிட்டு ரத்தம் கொடுக்குறப்ப படுத்துற பாட்டை பார்த்தீங்கன்னா, அவங்க அண்ணன் போறாரு, அவங்க அண்ணி கையை பிடிச்சிட்டு பேசாம இருக்க, அவங்களுக்கு சுகரு, தம்பி அடிபட்டு கிடக்குறான், இப்படி நிற்கிறாங்க. இதுக்குள்ள ஒரு பையன் ஒரு என்ன பண்ணிட்டான், படார்னு மெசேஜ் கொடுத்தாங்க கல்லூரிக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்து 3 நாள் இருக்கு அந்த பையன், அவன் பேர் கூட கொள்ள பேருக்கு தெரியாது. அவனுக்கு இன்னும் குரூப் ரத்தம் வேணும்னு சொன்ன உடனே 500 பேர் வண்டி எடுத்து ஓடினாங்க. 500 பேர். அவன் யாரு எவன் என்னன்னு தெரியாது. சொல்றாங்களே ரத்த சம்பந்தமான உறவுன்னு, ரத்தமே சம்பந்தம் இல்லாத உறவு தாங்க நட்பு. அதான் பெரிய விஷயம். இப்ப இவையெல்லாம் பார்க்கிறோம். நமக்கு மகிழ்ச்சியான தருணம் வேணுங்க, அதான் உண்மை.
இந்த மகிழ்ச்சியான தருணம். இதை இழந்துட்டு இப்ப எதுக்காக இந்த தலைப்பெல்லாம் போடுறாருங்களா? பாதி நேரம் நான் பார்க்கிறேன் லேப்டாப்ல இருக்காங்க, பாதி நேரம் செல்போன்ல இருக்காங்க, பாதி நேரம் வீடியோ கேம்ஸ்ல இருக்காங்க. மனிதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரங்களாக மாறிக்கிட்டே வர்றாங்க. அந்த காலத்துல அவனாவது சபிக்கிறப்ப கல்லா போ அப்படிமா மந்திரவாதி, அவன் கல்லா போயிடுவான். ஆனா இன்னைக்கு எல்லாரும் செல்லா போயிடுவோமோ நமக்கு பயமா இருக்குங்க. இவை மாற வேண்டும். உறவுகள், ஸ்பரிசம், நட்பு, பாசம், அம்மா அப்பா, குழந்தை, மனைவி, காதல் அத்தனையும் எந்திரங்களிலிருந்து மீட்டு மனிதர்களோடு வர வேண்டும். இதுவே புதுயுகத்தினுடைய வேண்டுகோள். யாவரும் கேளீர் சொல்லரங்கம் நிறைவேறுகிறது. அத்தனை பேருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.